Hello everyone. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன்ல இருக்கிற ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் क्वेश्चंस எல்லாத்தையும் பார்க்க போறோம். சோ ஒவ்வொண்ணா क्वेश्चन பார்க்கலாம். क्वेश्चन நம்பர் எக்ஸாம்பிள் 1.8 இதே நம்பரோட क्वेश्चन இருக்கு. பட் அங்க பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர் கேட்டா எதுல சிபிஎஸ்இ ல. பட் இங்க என்ன கேக்குறான்? வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி வயர் கேக்குறான். நல்லா பாருங்க ஜெனரல் ஃபார்முலா என்ன? delta r by r பஸ் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன வேணும்? v by i தான் r. அப்ப delta r by r என்ன ஆயிரும்? delta v by v plus delta i by i. கரெக்ட்டா? கரெக்ட்டா இல்லையா? எஸ். இந்த இடத்துல v divided by i வேல்யூ என்ன? இது v இது i. 10 yes. அப்ப delta r by 10 is equal to delta v என்ன சார்? 5 by 100 plus 0.2 by 10. நல்லா பாரு இதுல இருந்து நான் ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன்னு சொன்னா இந்த வேல்யூ என்ன சார் எனக்கு கிடைக்குது? 0.5 plus 0.2. அப்ப delta r என்னது வருது? 0.7. அப்ப என் ஃபைனல் ஆன்சர் நான் எப்படி எழுதிக்கலாம்? ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 10 plus or minus 0.7 ஓம். முடிஞ்சா? எனி டிஃபிகல்ட்டி? ஓகே. ஒரே ஒரு பாப்பா டவுட் கேட்டிருந்தாங்க. சப்போஸ் நான் டெல்டா ஆர் நீங்க என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தீங்க எனக்கு? டெல்டா ஆர் இஸ் ஈக்குவல் டு நம்ம சொல்லி கொடுக்குறப்ப ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன் உனக்கு. A delta V plus B delta A. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். எஸ். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இது ஒண்ணுமே கிடையாது. R is equal to AB ன்னு வெச்சுக்கோ. அப்ப நான் வந்து இத டிஃபரன்ஷியேட் பண்றேன் with respect to some x. அப்ப delta R by x is equal to A அப்படியே வச்சிட்டு B and x delta b by delta x plus b அப்படியே வச்சு delta a by delta x எல்லா x கேன்சல் பண்ணிடுவோம். இந்த ஃபார்முலா வந்துச்சு. a ஓட வேல்யூ என்ன பாப்பா? a ஓட வேல்யூ என்ன? 100. delta b 0.2 plus b ஓட வேல்யூ என்ன? 10. இது சிம்பிளிஃபை பண்ணா இது 20, இத சிம்பிளிஃபை பண்ணா இது என்ன வருது? 50. அப்ப டோட்டல் ஆன்சர் வந்து 70 வருது. கரெக்ட்டா? எஸ். பட் இஃப் யூ ரிமெம்பர் நம்ம வந்து இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருந்தோம்? a into b ஆல டிவைட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? எஸ் சார். ஞாபகம் இருக்கா? அப்பதானே நம்ம இது a b ஆல டிவைட் பண்றப்ப தான் இது வந்து delta b by b delta a by a ன்னு வந்துச்சு. இப்போ a into b ஓட வேல்யூ என்ன? இது a இது b. a into b என்ன? 1000. அப்ப சப்போஸ் நீ இத 1000 ஆல டிவைட் பண்ற அப்ப இது பேசிக்கலி delta r by r ன்னு மாதிரி இருக்குமா? எஸ் மேம். a b ஆல டிவைட் பண்றேன்னு சொன்னா அப்ப இதோட ஆன்சர் என்ன கிடைக்குது உனக்கு? 0.7. கரெக்ட்டா? இது ஆக்சுவலி என்னது? delta r by r. அப்ப எனக்கு delta r வேணும்னு சொன்னா r ஓட வேல்யூ 10 into 0.07. அப்ப ஆன்சர் 0.7 வருதா? பட் ஆப்வியஸ்லி இது இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கும். ஓகேவா? சப்போஸ் செகண்ட் மெத்தட் புரியலன்னா விட்டுருங்க. சரியா? எஸ். ஸோ இது உன்னோட ஆன்சர். தேங்க்யூ. பட் ஆன்சர் இதுல இருந்து வந்துச்சு. புரிஞ்சா? எஸ். சார் அது இப்போ r வந்து ab ப்ளஸ் 1000 எடுத்துக்கல சார். அதுக்கு ஆக்சுவலா இந்த இடத்துல delta r by r இந்த r பார்த்தேன்னு வெச்சுக்கோ. இந்த r ஓட வேல்யூ நம்ம இங்க கண்டுபிடிச்சு போத்தி அந்த வேல்யூ போடணும். அப்ப அந்த r = அதுதான் இந்த இடத்துல இருக்க அந்த ஃப்ளா. ஓகேவா? அதனால பார்த்தோன்னா புக்கில் கொடுத்துருக்க மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோ. புக்கில் ஒரு மெத்தட் வச்சு உனக்கு இந்த டிவிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்லியிருப்பாங்க. சரியா? நான் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலை.
அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் லாங்காக இழுக்கும். இதை வச்சு நம்ம ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிட்டோம் இந்த ஸ்டெப் வச்சுக்கிட்டு. பட் உனக்கு தேவை இந்த ஃபார்முலா, சரியா? இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோ. இந்த ஃபார்முலாக்குள்ளே நீ போயிட வேண்டாம், சரியா?